ஸோ ஒரு வழியாக வந்து சீதாவோட பாய் ஃப்ரெண்ட் அருண் தான் அப்படின்றத முத்துவும் மீனாவும் பார்த்துடுறாங்க. ஸோ அது வந்து எப்படியோ முத்துக்கும் அருணை பிடிக்காது, அருணுக்கும் முத்துவை பிடிக்காது. அது வந்து முத்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணுறான், அவனால தான் நான் வந்து இவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிட்ருக்கேன், அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த சம்மதம் மட்டும் வேணவே வேணாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எனக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும், எதுக்கு முன்னாடி இவ்வளோ க்யூட்டான சீன்ஸ்லாம் வச்சிங்க. அதாவது முத்து வந்து அருண் கோசம் அவருக்கு என்ன பழம் பிடிக்கும் கேளு, ஃபோன் பண்ணி சீதாவை கேளு வாங்கின்னு போவோம் சொல்லும்போது, உடனே அவருக்கு வந்து பொமோகிரானட் பிடிக்கும் நிறைய பொமோகிரானட்டாக வாங்கிட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து இல்லை மீனா, நம்ம ஸ்வீட்டோட இந்த விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கலான்னு போகும்போது, சரி நீ சீதாவுக்கு கால் பண்ணிட்டு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவர் பால்கோவா அப்படின்னு சொல்லுவார். உடனே சரி நிறைய பால்கோவா வாங்கிட்டு போவார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உடனே அருண் சொல்லுவார், ஐயோ உங்கள் மாமாவுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு தெரில, நான் வந்து ஒரு ஸ்வீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, உங்கள் மாமாவுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ இன்றைக்கி எபிசோடில் வந்து 2 பேரை மீட் பண்ணுவாங்க, சண்டை முட்டிக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ப்ளீஸ் ஆனால் சீதாவும் அருணும் தான் சேரணும். எனக்கு அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் மீனா தாங்க அல்டிமேட்டு. இந்த மாதுளம்பழம் எடுக்கும்போது முத்து சொல்லுவான், ஆமாம்மா மாதுளம்பழம் நல்லது, ஜூஸ் போட்டு குடிச்சா நம்ம பிளட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் குடிக்கிறது வேறு யார் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் கேப் கிடையாதோ மீனா சூப்பராக இந்த விஷயத்த வந்து முத்துக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறது. அதான் சொன்னேன், முத்து வந்து இவ்வளோ அழகாக மச்சினிச்சியோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ வந்து பண்ணி பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார், யார் அவன் அப்படின்னு பார்க்கறதுக்கோசம். பட் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து முட்டிக்க தான் போகுது, அதான் தெரிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.